நரம்பியல் விஞ்ஞானத்தில் ராபர்ட் லிவிங்ஸ்டனுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ராபர்ட் லிவிங்ஸ்டன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவர், நரம்பியல் விஞ்ஞானி மற்றும் சமூக ஆர்வலர். இவர் 1918 அக்டோபர் 9 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ராபர்ட் பர் லிவிங்ஸ்டன். இவர் 1944ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து ராபர்ட் லிவிங்ஸ்டன் மருத்துவ பயிற்சியையும் அறுவை சிகிச்சை பயிற்சியையும் பெற்றாங்க. அந்த நேரத்தில் 2ஆம் உலகப் போரானது நடந்துட்டு இருந்தது. இதனால் இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி ரிசர்வில் ஒரு நேவல் மெடிக்கல் ஆஃபீஸராக, அதாவது கடற்படை மருத்துவ அதிகாரியாக சேர்ந்தாங்க. அப்போது 1945ஆம் ஆண்டு இவர் ஜப்பானில் இருக்கிற ஓகினாவா ஐலண்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. அங்கு போர்க்களத்தில் காயமடையக்கூடிய கடற்படை வீரர்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு பேட்டில் ஃபீல்ட் சர்ஜனாக இவர் பணியாற்றி வந்தாங்க. அந்த நேரத்தில் போர் மிகவும் தீவிரம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தது. எந்த அளவுக்குன்னா, ஜப்பான் போரில் தோத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தற்கொலைப்படை தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜப்பானுடைய விமானப்படை வீரர்கள் விமானங்களில் வெடிகுண்டுகளை நிரப்பிக்கிட்டு அந்த விமானத்தை கொண்டு வந்து அமெரிக்க போர்க்கப்பல்களின் மீது மோதினாங்க. அப்படி பண்ணுறதன் மூலமாக அமெரிக்க கடற்படை வீரர்களும் இறந்து போனாங்க, ஜப்பானுடைய விமானப்படை வீரர்களும் இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் கடற்கரை ஓரம் வந்து பெரிய பெரிய கூடாரம், கேம்ப் மாதிரி அமைச்சு நிறைய அமெரிக்க கடற்படை வீரர்கள் வந்து அந்த ஓகினாவா ஐலாண்டில் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த கூடாரங்களின் மீதும் விமானத்தை கொண்டு வந்து ஜப்பானை சேர்ந்த கடற்படை வீரர்கள் வந்து மோதினாங்க. ஸோ இப்படி பண்ணக்கூடிய அந்த இடத்துல தான் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்ட் சர்ஜனாக காயமடையக்கூடிய கடற்படை வீரர்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு வந்தாங்க. இது அசாதாரணமான ஒரு விஷயமாகவும் இவருடைய துணிச்சலை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல வந்து இவர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே நிறைய நேரங்களில் நிறைய குண்டுகள் விழுந்தது, நிறைய விமானங்கள் வந்து வெடித்து சிதறினது. அதன் மூலமாக அங்கே நின்று இருந்த நிறைய கடற்படை வீரர்கள் கை கால்களெல்லாம் இழந்தாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அவங்க கதற கொண்டு வரப்பட்டாங்க இவர்கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு நேரடியாக போர்க்களத்தில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு சவால் நிறைந்த ஒன்று அப்படின்னா, அந்த இடத்துல பணியாற்றி வந்த நிறைய இவரை போன்ற மருத்துவர்கள் வந்து அந்த தாக்குதல் இறந்தும் போனாங்க. ஸோ எப்போ வேணால் ராபர்ட் லிவிங்ஸ்டனுடைய அந்த தற்காலிக கூடாரத்தின் மீதும் விமானங்கள் வந்து விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியான சூழலில் கூட ரொம்ப தைரியமாக ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து அந்த போரில் பேட்டில் ஃபீல்ட் சர்ஜனாக வந்து பணியாற்றினாங்க. இந்த நிலையில் 1945 போர் முடிகிற மாதிரி தெரியல, ஜப்பான் வந்து இறந்தாலும் பரவாயில்ல, தோக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வேற வழி இல்லாமல் ஹிரோஷிமா நாகசாகி, அதாவது ஜப்பானுடைய 2 நகரங்கள், அதன் மீது வந்து நியூக்ளியர் அட்டாக்கை வந்து பண்ணுறாங்க. ஸோ பெரிய அணுகுண்டு தாக்குதலை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் போர் முடிவுக்கு வருது. போர் முடிவுக்கு வந்த பிறகு ராபர்ட் லிவிங்ஸ்டனுக்கு வந்து பிரான்ஸ் ஸ்டாரை வந்து வழங்கினாங்க, இவருடைய தைரியத்தை பாராட்டி. அதுக்கப்புறமா போரெல்லாம் முடிஞ்சிட்டனால இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கனெக்டிகட்டில் இருக்கிற நியூ ஹேவனுக்கு போய் அங்கே இருக்கிற ஏல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிசனில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி, அதாவது உடலியல் பேராசிரியராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து நியூரோ சயின்ஸில், அதாவது நரம்பியல் விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. குறிப்பாக மூளை எப்படி வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது, எப்படி செயல்படுது, மூளையில் என்னென்ன நரம்பு செல்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான பணிகளை செய்யுது அப்படின்னு முழுமையாக ராபர்ட் லிவிங்ஸ்டன் அதை ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ இவர் வந்து அடுத்தடுத்து பல்வேறு யூனிவர்சிட்டிஸில், குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலிஸோடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸ், அங்கேயும் இவர் வந்து பேராசிரியராக வந்து அடுத்து பணியாற்றினாங்க. அங்கு மட்டும் இல்லாமல் இவர் படித்த ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் கூட பணியாற்றினாங்க. இப்படி மாறி மாறி பல்வேறு இடங்களுக்கு. அதுக்கப்புறம் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல்வேறு இடங்களில் இவர் வந்து பணியாற்றி வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1956ஆம் ஆண்டு இவர் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த், அதனுடைய ஒரு சயின்டிஃபிக் டைரக்டராக நியமிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூரலாஜிக்கல் டிசீசஸ் அண்ட் பிளைண்ட்னஸ், அதனுடைய ஒரு சயின்டிஃபிக் டைரக்டராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய பொறுப்புகளாக இருந்தது. ஸோ அந்த பொறுப்புகளில் இவர் வந்து எந்தெந்த மாதிரியான மனநல பிரச்சனைகளுக்கு ஆராய்ச்சியை ஃபஸ்ட்டு தொடங்கணும், அதுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இவர் வந்து ஆலோசனை கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. அதாவது இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த், அவங்க வந்து மனநல பிரச்சனைகள் குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். அதே சமயம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப்
நியூரலாஜிக்கல் டிசீசஸ் அண்ட் பிளைண்ட்னஸ். இவங்க வந்து நரம்பியல் கோளாறுகள் மற்றும் கண் குறைபாடு, ஸோ அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க. இந்த 2 இன்ஸ்டிடியூட்ஸுக்குமே வந்து எந்த ஆராய்ச்சியை முதல்ல செய்யணும், எதை வந்து அடுத்து பண்ணணும் அப்படின்ற அந்த ஆலோசனையை வந்து இவர் வந்து கொடுத்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபண்டை வந்து ஒதுக்கணும், அதையும் இவர் வந்து சொல்லி வந்தாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா ஒரு சரியான போக்கு ஆராய்ச்சியில் இருந்தால் தான் அந்த ஆராய்ச்சி வெற்றி அடையும். அதன் மூலமாக மக்களுக்கு முதல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் தேவையோ அது வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு மூளை வந்து இப்போ நிறைய செயல்களை செய்யுது. இப்போ ஞாபகம் வச்சுக்கக்கூடிய நினைவாற்றல் சம்மந்தப்பட்ட விஷயமும் வந்து மூளையில் இருக்குது. அதே சமயம் அறிவுத்திறன் சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்குது. இப்போ இந்த 2 இது இருக்குது. இதில் வந்து எது முக்கியம் அப்படின்னு சொன்னால் அறிவுத்திறன் சம்மந்தப்பட்டது வந்து முதல்ல முக்கியம். ஏன்னா அறிவுத்திறன் குறைபாடு ஏற்பட்டால் மனநல பிரச்சனையினால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லி வந்தாங்க. இந்த மாதிரி எதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத இவர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. அதே சமயம் இவர் வந்து இவர் வந்து 2ஆம் உலகப் போரில் நேரடியாக அவ்வளோ உயிர்கள் போகிறத பார்த்தனாலையும் அமெரிக்கா அணுகுண்டு தாக்குதல் நடத்தி ஜப்பானை சேர்ந்த பல பொதுமக்களை மரணமடைய வச்சனாலையும் ராபர்ட் லிவிங்ஸ்டனுக்கு போர்னாலே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் வெப்பன் அதை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லியும் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து அமெரிக்க அரசாங்கத்தை வலியுறுத்தி வந்தாங்க. இவரே வந்து அமெரிக்க அரசாங்கத்தின் மீது தான் வந்து கோவப்பட்டாங்க, ஈவன் இவர் ஒரு அமெரிக்கனாக இருந்தால் கூட. ஸோ அப்படி இருக்க 1961ஆம் ஆண்டு சில மருத்துவர்கள் கூட இணைஞ்சு இவர் வந்து ஃபிசிசியன்ஸ் ஃபார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சமூக பொறுப்புக்கான மருத்துவர்கள் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுறதுக்கு இவர் வந்து ஒரு உதவியாக இருந்து ஒரு ஃபவுண்டராக இணை நிறுவனராக இருந்து அதை வந்து துவங்கி வச்சு அதன் மூலமாக இந்த நியூக்ளியர் வெப்பனெல்லாம் கைவிடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஜப்பானில் எந்த மாதிரியான பாதிப்புலாம் இருக்குது, இப்போ ஒரு அணுகுண்டு தாக்குதல் நடந்த உடனே அதில் இருந்து வெளிவந்த அந்த ரேடியேஷன் அது வந்து உயிரை எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்று வரை பிறக்கக்கூடிய குழந்தைகள், ஜப்பானில் பிறக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் வந்து இந்த ஜெனட்டிக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு கை கால் இல்லாமல் பிறக்கிறது அல்லது மற்ற குறைபாடுகளோட பிறக்கிறது, அந்த மாதிரி அவ்வளோ விளைவுகள் வந்து அந்த ஒரு தாக்குதல் மூலமாக நடந்திருக்கு. அப்போ அதெல்லாம் அடிப்படையாக வச்சு ராபர்ட் லிவிங்ஸ்டன் போன்றவர்கள் வந்து இந்த அணு ஆயுதத்தை கைவிடணும், இது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு ஆபத்தானது அப்படின்றத பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணி அதை விழிப்புணர்வாகவும் ஏற்படுத்தி வந்தாங்க. அரசாங்கத்துக்கு வலியுறுத்தல்களையும் கொடுத்து வந்தாங்க. ஸோ இப்படிலாம் இவர் வந்து செஞ்சு வர இன்னொரு பக்கம் 1964 காலகட்டத்தில் இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற சாண்டியாகோ, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோவில் இவர் ஒரு ப்ரொஃபஸராக வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அங்கே தான் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 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 இன்டர்டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ சயின்ஸை வந்து நிறுவினாங்க. அதாவது அதுநாள் வரைக்கும் இந்த மூளை சம்மந்தப்பட்டு நரம்பு நோய்கள் சம்மந்தப்பட்டு எல்லாம் படிக்கிறதுக்கு அனாட்டமி அப்படின்ற சப்ஜெக்ட்டு கீழே, அதுக்கப்புறம் சைக்காலஜி அப்படின்ற சப்ஜெக்ட்டு கீழே, அதாவது உடற்கூறியல், அதுக்கப்புறம் உளவியல், இந்த சப்ஜெக்ட்ஸு கீழெல்லாம் வந்து படித்து வந்தாங்க. இதுக்கு அப்படின்னு சொல்லி மூளை சம்மந்தமாக படிக்கிறதுக்கு அப்படின்னு தனியான ஒரு பிரிவு இல்லாமல் இருந்தது. அப்போ தான் இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சாண்டியாகோவில் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோ சயின்ஸ் அப்படின்ற நரம்பியல் விஞ்ஞானத்துக்கு உண்டான துறையை நிறுவி அதனுடைய பேராசிரியராகவே அவர் வந்து பணியாற்ற தொடங்கினாங்க. இது ஒட்டுமொத்த உலகத்திலேயே முதல் முறை, அதாவது ஒட்டுமொத்த உலகத்திலேயே நியூரோ சயின்ஸுக்கு உண்டான ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வந்து துவங்கப்பட்டது அப்படின்னா அது இதுதான் வந்து முதல் முறை. அதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து நிறைய அனாட்டமிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் இது போன்றவங்க, அதுக்கப்புறம் பயாலஜிஸ்ட், அவங்க எல்லாரையும் கூட இந்த நியூரோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இணைச்சு எல்லாரும் சேர்ந்து இது சம்மந்தப்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. இப்போ உதாரணத்துக்கு அனாட்டமிஸ்ட் அப்படின்னா உடற்கூறியல் நிபுணர்கள். உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், தசைகள், எலும்புகள், நரம்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு பற்றி படிக்கிறது. ஸோ அப்படி அந்த உடற்கூறியல் நிபுணர்கள் வந்து மூளை வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, அது எந்த இடத்துல இருக்குது, அதில் என்னென்ன பாகங்கள் இருக்குது, அது என்னென்ன மாதிரியான அமைப்புகளை கொண்டு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த உடற்கூறியல் நிபுணர்களையும் இவர் வந்து அழைச்சிக்கிட்டாங்க. அதே சமயம் சைக்காலஜிஸ்ட், உளவியல் நிபுணர்கள், அதாவது மூளையில் என்ன மாதிரியான எண்ணம் தோணும், எப்போ என்ன பண்ணுவாங்க, அது உளவியல்
சம்மந்தப்பட்ட விஷயங்களை நுணுக்கமாக வந்து பார்க்கக்கூடிய உளவியல் நிபுணர்கள் அவங்களையும் இணைச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த நியூராலஜிஸ்ட் நரம்பியல் நிபுணர்கள் அவங்களையும் இணைச்சாங்க. அதாவது மூளையில் என்ன மாதிரியான நரம்புகள் போகுது, என்ன நரம்புக்கு பிரச்சனை வந்தால் என்ன நடக்கும். ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக இன்டகிரேட் பண்ணி இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை இவர் வந்து வழி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து அந்த காலத்திலே இருந்து வந்தது. அதை இவர் வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக 1980 இந்த காலகட்டத்தில் இன்டர்நேஷ்னல் ஃபிசிசியன்ஸ் ஃபார் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் நியூக்ளியர் வார் அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவில் ஒரு பெரிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் தரப்பிலிருந்து போர் வரக்கூடாது, அதே மாதிரி போரில் வந்தாலும் அணு ஆயுதம் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதை வலியுறுத்தக்கூடிய மருத்துவர்களினுடைய அமைப்பு. இதில் நிறைய மருத்துவர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த நியூக்ளியர் வெப்பனால் என்ன பாதிப்புலாம் என்ன தாக்கம்லாம் நீண்ட காலத்துக்கு ஏற்படும் அப்படின்றதெல்லாம் வலியுறுத்தினாங்க. அதில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து முக்கிய பொறுப்பில் கூட இருந்து வந்தாங்க. ஸோ அதனால 1985ஆம் ஆண்டு நோபல் பீஸ் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பரிசு அந்த இன்டர்நேஷனல் ஃபிசிசியன்ஸ் ஃபார் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் நியூக்ளியர் வார் அப்படின்ற அமைப்புக்கு வழங்கப்பட்டது. ஸோ அந்த அமைப்பு அதை பெறுறதுக்கு ராபர்ட் லிவிங்ஸ்டனும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஸோ காரணமாக இருந்து இவர் இதை வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணாங்க. என்னன்னா மூளையினுடைய 3 டைமென்ஷனல் கம்ப்யூட்டர் மேப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சாங்க. அதாவது அது நாள் வரைக்கும் மூளையை ஒரு புகைப்படத்தில் பார்த்தா, ஒரு ஃபோட்டோவில் பார்த்தா அது வந்து 2 டைமென்ஷனில் மட்டும்தான் தெரியும் மூளை எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் மூளைக்குள்ளே என்ன இருக்குது, மூளையை ஒரே நேரத்தில் எல்லா பக்கமும் பார்த்தா அது எப்படி இருக்கும், அதுக்குள்ளே என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது, அதில் நுணுக்கமான நரம்புகள் எத்தனை, அது பற்றிலாம் ஒன்றுமே வந்து பெருசாக வந்து மருத்துவ மாணவர்களால் படித்து தெரிஞ்சுக்க முடியாது புக்கை படிக்கிறதன் மூலமாக. அப்போ அவங்களுக்கு ஒரு மாடல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவர் ஒரு ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. அப்போ மிக முக்கியமான விஷயத்த பண்ணாங்க. இந்த இறந்த பிறகு தங்களுடைய உடலை ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாடி டொனேஷன் பண்ணியிருக்கக்கூடியவங்களினுடைய உடம்புல இருந்து மூளையை, தலையிலேருந்து மூளையை வந்து எடுத்து அதை வந்து ஸ்லைஸ் பண்ணாங்க. அதையும் குறிப்பாக மைக்ரோடோம் அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி ஸ்லைஸ் பண்ணாங்க. அதாவது துண்டு துண்டாக வந்து வெட்டுறது, அது வந்து கரெக்டாக லேயராக, அதாவது அடுக்கடுக்காக வந்து வெட்டுற மாதிரி. அடுக்கடுக்காக அப்படின்னா எப்படின்னா, இப்போ ஒரு நோட்டு இருக்குன்னா அதில் நிறைய அடுக்குகள் அப்படின்ற நிறைய பேப்பர்ஸ் தான். பேப்பர் எப்படி ஸ்லைஸாக வந்து வெட்டப்பட்டு அதில் ஒட்டப்பட்டு இருக்குமோ அந்த மாதிரி இவர் வந்து மூளையை வந்து ஸ்லைஸ் பண்ணாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெட்டி 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 ஒவ்வொரு வெட்டுதலுக்கும் வந்து அந்த வெட்டப்பட்ட பிறகு நுண்ணிய அந்த மெல்லிஸாக வந்து அதனுடைய அடுக்கு இருக்கும், மூளையினுடைய அடுக்கு பேப்பர் மாதிரி. ஸோ பேப்பரை விட அதை வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, ஒவ்வொன்றும் வெட்டப்பட. ஸோ அப்படி வெட்டப்பட ஃபோட்டோ எடுக்க என்ன நடக்கும், அது நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து சேர்ந்துடும். இப்போ சேர்ந்த அத்தனை ஃப்ரேம்ஸையும் இவர் வந்து கம்ப்யூட்டரில் போட்டு அதை 3 டைமென்ஷனல் கம்ப்யூட்டர் மேப்ஸாக வந்து உருவாக்கினாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு அடுக்குலையும், மூளையினுடைய ஒவ்வொரு அடுக்குக்குள்ளேயும் என்னென்ன மாதிரியான அமைப்பு இருக்கும், எந்த மாதிரியான செல்கள் இருக்கும், என்ன நரம்புகள் இருக்கும் அப்படின்னு துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹியூமன் பிரெயினோடைய 3 டைமென்ஷனல் கம்ப்யூட்டர் மேப்பை இவர் வந்து டிஜிட்டலாக வந்து உருவாக்கினாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதை வந்து இவர் ஆரம்பத்தில் உருவாக்கின பிறகு அது இன்றைய காலகட்டத்தில் மேம்படுத்தப்பட்டு இன்று வரை மருத்துவ மாணவர்கள், குறிப்பாக வந்து நியூரோ சயின்ஸ் படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் இதை வந்து இந்த ஒரு மாடலை தான் பார்த்து மூளை எப்படி இருக்கும் அப்படின்றத ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இறந்த மனிதர்களினுடைய மூளையை எடுத்து அதை வெட்டி காமிச்சு அந்த மாணவர்களுக்கு கற்பிக்க முடியாது. ஸோ அப்படி பார்த்தா நிறைய பேர் பாடி டொனேஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ ஏன்னா ஒரு மூளையை ஒரு முறை தான் வந்து வெட்டி ஒரு கிளாஸுக்கு தான் காமிக்க முடியும். அது வெட்டப்பட்டுருச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை வந்து பாதுகாக்க வேண்டியதாயிரும். அதனால் மறுபடியும் வேறு மூளை தேவைப்படும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை இவர் வந்து கம்ப்யூட்டர் மேப்பாகவே உருவாக்கினாங்க. ஸோ என்ன ப்ராசஸ் இவர் பண்ணார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தருடைய மூளையை எடுக்கிறது, அந்த மூளையை வந்து ஐஸ் பண்ணி குளிர் வச்சு அது வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது, அதை இறுக வைக்கவும் செய்கிறது. அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்லைஸ் பண்ணாங்க. மைக்ரோடோமை பயன்படுத்தி ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு ஸ்லைஸையும் ஒரே இடத்துல இருந்து கேமரா வச்சு அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸை எடுத்து
கம்ப்யூட்டரில் போட்டு 3 டைமென்ஷனல் அந்த கம்ப்யூட்டர் மேப்பை உருவாக்கினாங்க. இந்த செயல்முறை, இந்த ப்ராசஸுக்கு பேரே வந்து சினிமோர்ஃபாலஜி அப்படின்றது. அதை இவர் வந்து பண்ணாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் 1987ஆம் ஆண்டு இவர் வந்து மைண்ட் அண்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட்டை நிறுவினாங்க. அதாவது அந்த இன்ஸ்டிடியூட் நிறுவப்படுறதுக்கு இவரும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதுதான் உண்மை. ஸோ அப்போ ராபர்ட் லிவிங்ஸ்டன் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. என்னன்னா, அந்த காலத்துலலாம் நரம்பியல் விஞ்ஞானிகள், அதே மாதிரி மருத்துவர்கள், அவங்கெல்லாம் வந்து பெருசாக அந்த மெடிடேஷன், தியானம் அப்படின்றத வந்து கவனிக்கவே மாட்டாங்க. அதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக புத்த துறவிகள் வந்து இந்த தியானத்தில் ஈடுபட்டு வராங்க. அதே மாதிரி ஹிந்து துறவிகளும் தியானத்தில் ஈடுபட்டு வராங்க. அதில் எதுவுமே இல்லாமல் எப்படி இவ்வளோ ஆண்டுகள் இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து நீடிக்கும் அப்படின்ற அந்த சந்தேகம் இவருக்கு ஏற்பட்டது. அப்போ அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் கருதினாங்க. அப்போ இவர் வந்து 1988 இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு கிளம்புறாங்க. அப்போ இந்தியாவுடைய ஹிமாச்சலில் இருக்கிற தர்மசாலா அங்கே வந்து டிபெத்தியன் லீடரான 14 டாலை லாமா அப்படின்ற திபெத்தியன் புத்திச தலைவர், அவர் வந்து அங்கே தான் வந்து 1959 இருக்கிறாங்க. இப்போ கூட அவர் உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஸோ அவரை வந்து 1987க்கு பிறகு ராபர்ட் லிவிங்ஸ்டன் குறிப்பாக 1988 காலகட்டத்தில் சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது அந்த 14 டாலை லாமா அவரை பொறுத்த வரைக்கும், அந்த 14 டாலை லாமா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னதான் வந்து தியான பயிற்சி அதில் இருந்தால் கூட அவருக்கு அறிவியல்லையும் வந்து ஈடுபாடு இருந்தது. அதாவது அறிவியல் பூர்வமாக ஒன்று நிரூபிக்கப்பட்டால் அது இவருடைய மதத்துக்கு எதிராக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவராக அந்த 14 டாலை லாமா வந்து இருந்தாங்க. அதனால் அவரை ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவர் வந்து தியானத்தை பற்றி சொல்கிறாங்க. ராபர்ட் லிவிங்ஸ்டன் கற்றுக்குறாங்க தியானம்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து அறிவியல் பூர்வமாக அதை வந்து விளக்குறாங்க. உதாரணத்துக்கு 14 டாலை லாமா வந்து தியான பயிற்சி பண்ணும்போது அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ இவர் வந்து அந்த மெடிடேஷன் பண்ணும்போது எதனால் அமைதி கிடைக்குது அப்படின்றத அறிவியல் பூர்வமாக விளக்குவாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் சுரக்கும் அப்படின்லாம் இவர் வந்து விளக்குவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ராபர்ட் லிவிங்ஸ்டன் ஒரு முடிவு செய்கிறாங்க. வெஸ்டர்ன் நியூரோ சயின்டிஸ்ட் எல்லாரையும் அழைச்சி இந்த புத்திச துறவிகள் கிட்ட வந்து பேச விடணும், முறையான பேச்சை வந்து உருவாக்கணும் அப்படின்னு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணாங்க. அப்போ ஃபார்மல் டைலாக்ஸ் வந்து 2 பேருக்கும் நடுவில், அதாவது விஞ்ஞானிகளுக்கும் புத்த துறவிகளுக்கும் நடுவில் ஏற்பட்டது. அதன் மூலமாக உண்மையிலேயே மெடிடேஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்றது பிற்காலத்தில் வந்து உறுதிப்படுத்தப்பட ஆரம்பிக்குது. அப்போ 1999ஆம் ஆண்டு ராபர்ட் லிவிங்ஸ்டன் வந்து சில நபர்கள் கூட இணைஞ்சு ஒரு ஒர்க்கை வந்து எழுதுறாங்க, ஒரு புக்கை. அதை வந்து கான்வர்சேஷன்ஸ் வித் டாலை லாமா ஆன் தி பிரெயின் சயின்ஸ் அண்டு புத்திசம் மெடிடேஷன் அப்படின்ற டைட்டிலில் அதை வந்து வெளியிடுறாங்க. அப்போ இவர் வந்து மெடிடேஷன், கான்சியஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்கல் பிரெயின், இந்த 3க்கும் இடையில் உண்டான தொடர்பு பற்றிலாம் வந்து ஆய்வு செஞ்சுருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து இறுதியாக 2002 ஏப்ரல் 26 அன்னைக்கு இவரோட 83 வயசில் ராபர்ட் லிவிங்ஸ்டன் இறந்து போனாங்க. ராபர்ட் லிவிங்ஸ்டன் இறந்து போயிருந்தாலும் நியூரோ சயின்ஸ் அப்படின்ற இந்த ஒரு துறைக்கு இவர் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலராக இருந்து இந்த போரில் அணு ஆயுதம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வாதிடுறதுலையும் வந்து இவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ராபர்ட் லிவிங்ஸ்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட்டாகவும் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதையும் வந்து படிக்கலாம். தேங்க்யூ.